சமூக முன்னேற்றத்தில் இளைஞரின் பங்களிப்பு பொருளாதாரத்தில் தேவை என்ற தலைப்பில் பேசுவதற்காக அருமை அண்ணன் அல்ஹாஜ் முகமது ரஃபி அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அண்ணா, நல்ல கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அழகான கருத்தாளமிக்க கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் திருப்பூர் இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கும், மேலும் திருப்பூர் மஸ்ஜிதே ஹஜரத் பிலால் பள்ளிவாசல் மற்றும் சேவைக்குழு நிர்வாக பெருமக்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் KC ஜாக்கிர் ஆஜார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தவனாக கருத்துக்களை எடை போடக்கூடிய தராசாக இல்லை நியாய தராசாக அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் மீதும் 3 மனங்கள் ஒரே எண்ணத்துடன் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய 3 நண்பர்கள் மீதும் கருத்துக்களை கேட்க மட்டுமல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை வளர்ப்பதற்காகவும் இந்த சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் மீதும், மேலும் குழந்தைகள், பெண்கள் உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு சமூக முன்னேற்றத்தில் இளைஞர் பங்களிப்பு பொருளாதாரம். நான் என் கருத்துரைக்குள் செல்வதற்கு முன்னால் இமாம் ரூஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன அழகிய வாக்கியத்துடன் நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு சமூகத்தின் முன்னேற்றம், ஒரு சமூகத்தை ஒரு பொருளாதார ஒழுக்கமற்ற சமூகம், பொருளாதார ஒழுக்கமற்ற இல்லாத இடத்தில் ஆன்மீக ஒழுக்கம் நிலைத்து இருக்காது என்று கூறிக்கொண்டு, இன்றைய சமூக முன்னேற்றத்தில் இளைஞர்கள் நிச்சயமாக அழுத்தமாக பொருளாதாரம் சார்ந்தே இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய கருத்துரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அளவிடும் அளவுகோல் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை பொறுத்து. சமூகத்தின் வளர்ச்சி என்பது கல்வி, தொழில்நுட்பம், தொழில் உற்பத்தி, வாணிபம் இவை அனைத்தையும் இணைத்தது. இதில் மைய சக்தியாக இருப்பது நிச்சயம் இளைஞர்களே. இளைஞர் ரத்தத்தில் சுயமரியாதையும் உழைப்பும் கலந்தால் நிச்சயம் அந்நாடு ஏழ்மை காணாது என்று இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் நுபுவத் பட்டம் பெற்ற பிறகு முதல் 6 ஆண்டுகளில் 40க்கும் குறைவான நபர்களை ஈமான் கொண்டார்கள். 6 ஆண்டுகளுக்கு கழித்து 7ஆம் ஆண்டில் அல்லாஹ் அக்பர் இளைஞனாக அல்லாஹ்வின் தூதரின் கையை இறுகப்பட்டு பிடித்துக் கொண்டார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதற்கு பிறகு இஸ்லாம் இவ்வுலகத்தில் எவ்வளவு வளர்ச்சி கண்டது என்பது தாங்கள் அனைவரும் அறிந்தது. அப்பொழுது அவர் ஈமானை கொள்ளும்போது அவர் இளைஞர்களே புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சக்தி மாபெரும் உயர்ந்தது. அதே போல தலைவர் KC ஜாக்கிர் ஆஜார் அவங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சமூகத்துல செல்வத்தை சேர்க்க தெரியும், நம்ம சமூகத்துக்கு முறையா பாதுகாக்க தெரியாதுன்னு பலமுறை சொல்லுவாங்க. உண்மைதான் நடுவர் அவர்களே, இந்த சமூகம் முறையாக பாதுகாக்காத விளைவு என்ன தெரியுமா? வக்ஃபுக்காக இன்னும் இந்த சமூகம் போராடி கொண்டே இருக்கின்றது. நடுவர் அவர்களே, பொருளாதார உயர்வு வேண்டும், அடுத்த நிலைக்கு செல்ல வேணும் என நிலைக்கு இளைஞர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பொருளாதாரம் சமூக முன்னேற்றத்துக்கு எவ்வளவு பயன்பெறுதுன்னு எந்த இளைஞரும் நினைக்கிறாங்களா? அவ்வாறு ஒரு இளைஞர் நினைத்தார், மாற்றும் காட்டினார்கள். அல்லாஹ் அக்பர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞர் ஆவார்கள். அல்லாஹ்வின் தூதர் உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு உன்னத உறவை ஏற்படுத்தினார்கள். அன்சாரி தோழர்கள் தங்களுடைய பொருளாதார வாரி வழங்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பர்க்கத் செய்வானாக, எனக்கு சந்தைக்கான வழியை காட்டுங்க என்று கூறினார்கள். அல்லாஹ் அக்பர். வரலாறு இவ்வாறு கூறுகிறது, நடுவர் அவர்களே, வரலாறு இவ்வாறு கூறுகிறது, பின் நாட்களில் மதீனத்து எல்லையில் 700 ஒட்டகங்கள் பொருளாதாரத்தை சுமந்தான நின்று கொண்டிருந்தது என்று வரலாறு கூறுகிறது. சுப்ஹானல்லாஹ். இளைஞர்கள் ஹலாலான பொருளாதாரத்தை நாடினால் நிச்சயம் அது அல்லாஹ் பர்க்கத்தை தருவான். இங்க நான் பேசுவதோ பொருளாதாரத்தை சார்ந்து, ஆனால் ஹலாலான பொருளாதாரத்தை நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக 1955 திருச்சூர்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குடும்பமோ இந்த சமூகமோ எதிர்பார்க்கல, இந்த நாட்டோட பொருளாதாரத்துல பெருமங்கு வகிக்கொண்டு அவர் தான் வேற யாரும் இல்ல, லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுடைய ஓனரு யூசுப் அலி சாஹிப் அவங்க. அல்லாஹ் அக்பர். அவர்கள் பொருளாதாரத்துல பெரும்பான்மையானது ஏழை மக்களுக்கும், அனாதைகளுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும், இன்னும் தாங்கிட்ட வேலை செய்யற நபர்களுக்கும் என்னிடங்க உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. இதை ஏன் இந்த இடத்துல அவரை நான் மென்ஷன் பண்றேன்னா,
ஒரு யூசுப் அலி சாஹிப்னாலே சமூகம் இவ்வளவு பயனடையுதுன்னா இன்னும் இந்த சமூகத்தில் 11 யூசுப் அலி சாஹிப்கள் வந்தால் இச்சமூகம் மேல்மை நிலை அடையும். அந்த காரணத்துக்காக தான் அவனுக்கு மென்ஷன் பண்றேன். அதே போல அரசியல் வேணும் சொன்னாரு அவங்க. அந்த அரசியலுக்கே பொருளாதாரம் தேவைப்படுது. அதே போல இன்னும் அழுத்தமா கூறுகிற இன்றைய உலக டிஜிட்டல் எக்கானமி நோக்கி போயிட்டு இருக்குது. அதுல முன்னணி நிக்க வேண்டியது இளைஞர்களோட கட்டாய கடமை. இன்னும் சொல்றேன், ஒரு நாட்டின் உற்பத்தி திறன் உயர்ந்தால் மட்டுமே அந்த நாடு நிச்சயம் வளர்ந்த நாடாக மாறும். அல்லாஹ் வாணிபத்தை அனுமதிச்சிருக்கிறான், வட்டியை தடை செஞ்சிருக்கிறான். நாம் அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் வழங்கினோம் என்று இன்னும் அல்லாஹ் திருக்குறான் கூறுறான். அந்த ஆயத்தை ஹயாத்தாக்குற வேலையை தான் இன்னைக்கு மஸ்ஜித் சேவைக்குழு BGF பிசினஸ் ஜெனின் ஃபாரம் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் கடந்த ஓராண்டாக செயல்படுத்திட்டு இருக்கிறோம். சிறு குறு வியாபாரிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும் பெரும் வியாபாரிகள் தங்களுடைய அறிவுகளை செலவிடுறாங்க, தங்களுடைய ஆலோசனைகளை சொல்றாங்க. இன்னும் பல அறிஞர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்றாங்க. இதை கொண்டு சிறு வியாபாரிகள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாம் இது எதுக்கு சொல்றோம்னா, இந்த சமூகம் பொருளாதாரத்தை தன்மையோட இருக்கணும்னு சொல்லி MSK நினைக்குது. அதனால இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தாங்கள் அனைவரும் அதுல பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதே போல ஹசீம் அஜீம் பிரேம்ஜி தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? நடுவர் அவருக்கு விப்ரோவின் உரிமையாளர். அல்லாஹ் அக்பர். உண்மைதான். சிந்திக்கணும் சகோதரர்களை, சிந்திக்கணும். சிந்திக்கிறது தலைவர் இதையும் அடிக்கடி சொல்லுவாரு, நேரா சிந்தி இறைவனுக்கு நேர்வழி காட்டுமா, நீ அடுத்த நிலை அடையலான்ட்டு. உண்மைதான். நேரா சிந்திச்சா எந்த சூழ்நிலைக்கும் அடையலாம்ன்றது இந்த விப்ரோவோட ஓனர் ஹசீம் அஜீம் பிரேம்ஜி ஒரு உதாரணம். ஏன்னா 1940ல அந்த அவன் குடும்பம் எண்ணெய் சார்ந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவர் யோசிக்கிறார், இளைஞர்கள் யோசிக்கிறாரு, அடுத்த கட்டம் அடுத்த 20-30 ஆண்டுகள்ல இந்த நாடு எதை நோக்கி போகும், மக்களுக்கு எது தேவைன்னு நினைக்கிறாங்க. மென்பொருள் சாப்ட்வேர்ல அவர் இன்வெஸ்ட் பண்றாரு, தன்னுடைய அறிவை செலுத்துறாரு, உழைப்பை கொடுக்கிறாரு, பொருளாதாரத்தை செலவு செஞ்சாரு. இன்னைக்கு சுபஹானல்லாஹ் 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல தன்னுடைய வியாபாரத்தை விஸ்தீர்ணம் செஞ்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இன்னும் சொன்னா தன்னுடைய லாபத்துல 20% மேல ஏழை மக்களுக்கு கல்விக்காகவும் இன்னும் பிற உதவியை செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா இது போல சகோதரர்கள் இன்னும் நீங்க இளைஞர்கள் முன் வந்தால் இன்னும் 11 சமூகங்கள் நேர்வழிப்படுவதற்கும் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் பெரும் பங்கு வகிக்கும். இன்னும் வேலை கேட்கும் இளைஞன் சாதாரணமானவன், வேலை கேட்கும் இளைஞன் சாதாரணமானவன், வேலை கொடுக்கும் இளைஞனோ பின்னால் சமூக தலைவனாக மாறுகிறான். இன்றைய இளைஞரின் முயற்சி நாளை நாட்டின் வளர்ச்சி. இளைஞர்கள் மாறினால் பொருளாதாரம் மாறும், பொருளாதாரம் மாறினால் நிச்சயம் சமூகம் மாறும். நாம் பொருளாதார வளர்ச்சியை பேசும் தலைமுறை அல்ல, நாம் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பேசும் தலைமுறை அல்ல, மாறாக அதை உருவாக்கும் தலைமுறை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். யாரையும் அடிமையாக்கும் பொருளாதாரம் இங்கு தேவையில்லை, யாரையும் அடிமையாக்குற பொருளாதாரம் இங்கு தேவையில்லை. அனைவரையும் மாறாக அனைவரையும் சமநீதியாக பார்க்கிற பொருளாதாரம் தான் இங்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினாங்க. அந்த வழியில நாமளும் அதை பின்பற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பொருளாதார நேர்வழியில செயல்படுத்தலாம், பயன்படுத்தலாம். இன்னும் அடுத்தடுத்த இந்த ஏழை மக்களை அடுத்த நிலை கொண்டு செல்வதற்கு மிக பெரிய உதவியாக இருக்கும். நிச்சயம் சமூக முன்னேற்றத்திற்கு இந்த இளைய பங்களிப்பு பொருளாதார சார்ந்த இருக்கணும்னு சொல்லி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதே சமயம் நண்பர் ஃபைசல் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுடைய பயணத்துல ஆரம்பத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வார் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.